ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டெஸ்ட். ஸோ இங்கே நான் 3 ரியாக்டன்ட் கொடுத்துருக்கேன். இந்த 3மே எனக்கு ஆல்கஹால்ஸ் தான். பட் என்ன டைப் ஆஃப் ஆல்கஹால்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இதுக்கு முன்னாடி இதே டாப்பிக்கில் நான் 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேபி அதை பார்த்தவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரைமரி ஆல்கஹால், ஏன்னா ஃபார்முலா எனக்கு CH2OH. ஸோ இது ப்ரைமரி. அடுத்து எனக்கு செகண்டரி ஆல்கஹால், ஏன்னா ஃபார்முலா எனக்கு CHOH. அடுத்து எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால், ஏன்னா ஃபார்முலா எனக்கு COH. அப்போ உங்களோட OH எதோட கனெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்தாலே நீங்கள் ப்ரைமரியாக செகண்டரியாக டெர்ஷரியானு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். CH2னா ப்ரைமரி, CHனா செகண்டரி, வெறுமனே C அப்படின்னா அது எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஸோ மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் எனக்கு இதே மாதிரி தான் கேட்பாங்க. ரியாக்டன்ட் கொடுத்துருவாங்க, 1/2 மார்க் மேலே காப்பரும், அதுக்கு கீழே 573 கெல்வின் கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் இப்படி தான் எனக்கு கேட்பாங்க. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இங்கே நம்ம பண்ண போகிறது கேட்டலிட்டிக் டீஹைட்ரோஜினேஷன். ஓகே, எப்போல்லாம் ஒரு டேர்ம் எனக்கு டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே நம்ம செய்ய போகிறது ரிமூவிங். நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ணி வெளியே அனுப்ப போகிறோம். ஓகே, அடுத்த வாரத்தை ஹைட்ரஜன். அப்போ இங்கே நம்ம எதை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம்? ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம், H2. அப்போ ரிமூவிங் ஆஃப் ஹைட்ரஜன் தான் இட் இஸ் கால்ட் அஸ் டீஹைட்ரோஜினேஷன். இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கேட்டலிஸ்ட் வேணும். ஸோ அதான் இங்கே என்னவா எடுத்துருக்கோம்? நம்ம காப்பராக எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு கேட்டலிஸ்டோட ப்ரெசன்ஸோட நான் என்ன பண்ண போகிறேன்? ஹைட்ரஜன் மாலிகுலை ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த ஹெட்டிங்க்கு பேர் கேட்டலிட்டிக் டீஹைட்ரோஜினேஷன். இதை நம்ம இன்னொரு விதமாக ஆக்சிடேஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஏன்னா ஆக்சிடேஷன் அப்படின்னாலுமே எனக்கு ரிமூவிங் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம்? 2 H ரிமூவ் பண்ண போகிறேன். எங்கேருந்து? என் ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து ஒரு ஹச்சும், என்னோட ஆல்ஃபா கார்பன், அதாவது ஆல்கஹாலோட OHோட டைரெக்டாக கனெக்ட் ஆக கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். இங்கேருந்து ஒரு H எடுத்துருங்க. அப்போ பேலன்ஸ் CH3CHO. அதே தான் இங்கேயும். உங்களோட ஆல்கஹால்கிட்டருந்து ஒரு H, ஆல்ஃபா கார்பன்கிட்டருந்து 2வது H. அப்போ பேலன்ஸ் CH3CCH3. இங்கே எனக்கு O இருக்குது. கார்பனோட வேலன்சி 4 அப்படின்றப்ப இங்கே நீங்கள் டபுள் பாண்ட் போட்டால் தான் வேலன்சி எனக்கு சட். ஸோ அடுத்தது டெர்ஷரி ஆல்கஹால்ஸ். இதில் நீங்கள் முன்னாடி பண்ண மாதிரி என்ன பண்ண முடியாது? நம்மளால் ஹைட்ரஜன் மாலிகுலை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கேருந்து நீங்கள் ஒரு H ரிமூவ் பண்ணாலும் இந்த ஆல்ஃபா கார்பன்ட்டு தான் கொடுக்குறதுக்கு அவன்கிட்ட என்ன கிடையாது? ஹைட்ரஜன் கிடையாது. அப்போ இந்த டெர்ஷரி ஆல்கஹால்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறது ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம்? இங்கேருந்து ஒரு OH ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஆல்ஃபா கார்பன்ட்டு சுத்தமாக எதுவுமே கிடையாது. பட் அதை சுற்றி உங்களுக்கு 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. இந்த 3ல் யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு தேவையான ஹைட்ரஜன் ஆட்டமாக வாங்கிக்கலாம். மேபி நான் இங்கேருந்து வாங்குகிறேன். ஓகே, அப்போ இவன்ட்டு வந்து நான் ஒரு H மைனஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ ஆன்சர் விஷயம் என்ன இருக்கும்? CH3 இங்கே OH எனக்கு கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் ஒரு H வெளியே எடுத்துட்டேன். பேலன்ஸ் எனக்கு CH2. ஓகே, ஸோ இங்கே எனக்கு வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நான் டபுள் பாண்ட் போட்டாகணும். ஏன்னா கார்பனோட வேலன்சி எனக்கு 4. அப்படின்னா தான் 1 2 3 4ன்னு எனக்கு இது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைமரி ஆல்கஹால்லேருந்து நீங்கள் ப்ரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க, ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கீட்டோன் தான் கிடைக்கும். ஆனால் அதே இது டெர்ஷரி ஆல்கஹால்ஸில் இந்த ரிமூவிங் ஆஃப் ஹைட்ரஜன் எனக்கு பாசிபிள் கிடையாது. அதனால நம்ம பண்ண போகிறது டீஹைட்ரேஷன். அதாவது டி அப்படின்னா ரிமூவிங்னு அர்த்தம், ஹைட்ரேட் அப்படின்னா வாட்டர் மாலிகுல்னு அர்த்தம். அப்போ இங்கே நான் பண்ணிக்க போகிறது டீஹைட்ரேஷன், ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல். இங்கேருந்து ஒரு ஓச்சும் இதுக்கு ஆப்போசிட்டாக ஈவெண்ட் வந்து ஒரு H வாங்கிக்கோங்க, வாட்டராக வெளியே அனுப்பிடுங்க. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு அல்கீன் தான் வந்து முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்து கேட்டலிட்டிக் டீஹைட்ரோஜினேஷன் அப்படின்ற டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு டாபிக் தான், ஆக்சிடேஷன் தான். அதோட இன்னொரு பேர் தான் எனக்கு டீஹைட்ரோஜினேஷன். ஏன்னா நம்ம பண்ண போகிறது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதை செய்கிறதுக்கு எனக்கு இது ஸ்பீடப் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கேட்டலிஸ்ட் வேணும். ஸோ கேட்டலிஸ்ட்டை தான் எனக்கு இங்கே காப்பரும் 573 கெல்வினும் எனக்குள்ளே வந்திருக்காங்க. ஓகே, ரைட்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் நீங்கள் எங்கள் வீடியோஸ் மூலமாக லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.